வணக்கம். இன்றைக்கி நம்ம டெம்பிள் 360ல் தஞ்சை மாவட்டத்தில் கருந்திட்டைக்குடி என்னும் இடத்துல அமையப்பட்டிருக்க வசிஷ்டேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு முன்பே கட்டப்பட்டதாக கூறப்படுது. இந்த கோவிலில் சிவனோட நிறைய நிலைகள் அமையப்பட்டிருக்கு. அதாவது காலசம்ஹாரர், பீட்சாடனர் என்ற பல நிலைகள் இந்த கோவிலில் அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். ஒரு சுண்டு விரல் அளவுள்ள பல சிற்பங்கள் இந்த கோவிலில் காணலாம். இந்த கோவில் எப்படி இந்த இடத்துல அமையப்பட்டிருக்குன்னா, வசிஷ்ட முனிவர் எப்படி திட்டையில் இருக்க குரு பகவானை வழிபட்டாரோ அதே போல் இங்கே இருக்க சிவபெருமானையும் வழிபட்டுட்டு சென்றிருக்காரு. எனவே இங்கே வசிஷ்டருக்கும் அவருடைய மனைவி அருந்ததிக்கும் தனியே ஒரு சன்னதி அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு சோழ மன்னருக்கு கருங்குஷ்ட நோய் இருக்குது. அதனால் அவர் இந்த கோவிலில் குளத்தில் குளித்து தினமும் இந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு சென்றிருக்காரு. நாளடைவில் அவருக்கு குஷ்ட நோய் தீர்ந்து விட்டது. அதனால் அந்த சோழ மன்னர் என்ன பண்ணுறாருனா, நான் எப்படி என்னுடைய குஷ்ட நோயிலேருந்து விடுபட்டனோ இந்த குளத்தில் குளித்து வழிபட்டதுனால, அதே போல் எல்லா மக்களும் இங்கே இருக்க குளத்தில் குளித்து வழிபட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த கோவிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்க வடவாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றிலிருந்து நிலத்துக்கு அடி வழியாகவே 1400 வருடங்களுக்கு முன்பே நிலத்துக்கு அடி வழியாகவே சுண்ணாம்பு செங்கற்கற்களை கொண்டு ஒரு குழாய் அமைத்து நேராக நீர் இந்த குளத்தில் விழும்படி செஞ்சுருக்காரு. மேலும் இந்த குளத்தை புனரமைக்கும் போது பல்வேறு சுடுமண்ணால் செய்யப்பட்ட உரை கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே காசிக்கு நிகரான, ராமேஸ்வரத்துக்கு நிகரான தீர்த்தத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கரந்தை என்னும் ஊரில் தான் அமையப்பட்டிருக்கு.